ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பொட்டேட்டோ கேஎஃப்சி எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது நல்ல மொறுமொறுப்பாக க்ரன்ச்சியாக இருக்கும். சிக்கன் சாப்பிடாதவங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு 3லேருந்து 4 உருளைக்கிழங்கு எடுத்து அதோட தோலை மட்டும் நம்ம சீவி எடுத்துக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இதுவே பெரிய உருளைக்கிழங்கு அப்படின்னா நீங்கள் ஒரு பாகத்தை இன்னும் 2ஆக கட் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு ஸ்கொயர் டைப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரியும் நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். நான் இது சின்ன உருளைக்கிழங்கு அப்படிங்கிறனால இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். இனிமேல் இதுக்கான மாவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக ஃபஸ்ட்டு 2 பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 2 பவுல்லையுமே சரியாக அரை கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு தான் எடுக்கணும். அரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் கோதுமை மாவுலேயே நீங்கள் பண்ணலாம் இருந்துச்சு அப்படின்னா. இப்போது ஒரு பவுலில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, இது கூட கரம் மசாலா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 1/4 கப்பு போல் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இது கூட இன்னொரு பவுலில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 போட்டு தனியாக வச்சுக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஒரு 1/4 கப்புலேருந்து அரை கப் வரைக்கும் நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுங்க. இந்த மாவோட பதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கரண்டியில் எடுத்து திருப்பி பார்த்தோன்னா அந்த கரண்டியில் நம்ம ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா அந்த லைன் மட்டும்தான் இருக்கணும். மற்றபடி எல்லாமே கரண்டியில் ஒட்டுற மாதிரி இருக்கும்ல, அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், ஏன் அப்படின்னா நம்ம அந்த பொட்டேட்டோ உள்ளே முக்கி எடுக்கும்போது ஃபுல்லாகவே கவர் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கொஞ்சம் திக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் இருக்கக்கூடிய மாவை லேசாக நம்ம அந்த உப்பு மிளகாத்தூள் மிக்ஸ் ஆகிறபடி இந்த மாதிரி லேசாக மட்டும் நம்ம கலந்து கொடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு மாவும் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் இதை டிப் பண்ணிவிட்டு போட்டு பொரிக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி உருளைக்கிழங்க ஃபஸ்ட்டு இந்த மாவில் போட்டு எடுங்க. எடுத்துட்டு நம்ம நார்மலாக வச்சுருந்த அந்த மைதா மாவில் கோட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் இது அந்த கேஎஃப்சி ஸ்டைலில் நம்மளுக்கு கிடைக்கும். நல்ல மொறுமொறுப்பாக வெளியே இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னு நல்ல ஒரு க்ரன்ச்சியான மொறுமொறுப்பாக நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இனிமேல் இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணுறதும் பார்த்திங்கன்னா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் உடனடியாக போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் உள்ளேயும் இந்த பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வேக ஆரம்பிக்கும். இப்போ ஒன்று ஒன்றா போட்டு நம்ம எல்லாத்தையுமே திருப்பி வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னா, வெளிப்பக்கம் நல்ல மொறுமொறுப்பாகவும் உள்ளே இந்த பொட்டேட்டோ கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஈவினிங் எல்லாம் காஃபி போடும்போது கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ரெடியாகி வந்துட்டுருக்கு. கொஞ்சம் கூட ப்ரௌனிஷ் கலர் ஆகட்டும். இப்போது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மொறுமொறுப்பாக ரெடியாக இருக்குன்னு. இப்போ எல்லாத்தையுமே வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டா இது ஒரு டிஷ்யூவில் போட்டுட்டு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் மட்டும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கூட அவ்வளோ ரிச்சான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.